இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா BB and CC cream க்கு டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த வீடியோ வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டே இருந்தீங்க. சோ அதுக்காக தான் நான் கொஞ்ச நாள் இது வந்து ரெண்டுத்துமே ட்ரை பண்ணிட்டு சோ இந்த வீடியோ வந்து இன்னைக்கு அப்லோட் பண்றேன். ஆபீஸ் கோயர்ஸா இருக்கும் இல்ல ஸ்கூல் காலேஜ்க்கு போற பசங்களா இருக்கும். நமக்கு வந்து தனியா SPF cream தனியா வந்துட்டு மாய்ஸ்சரைசர் எல்லாம் போட டைம் இல்ல and ஒரு மேக்கப் லுக் வேணும் அப்படினு நினைக்கிறவங்களுக்காக தான் ஸ்பெஷலா இந்த cream வந்து வந்துச்சு. சோ இந்த ரெண்டு creamல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது பாத்தீங்கன்னா BB cream. BB cream வந்துட்டு ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டே இருந்துச்சு. ஏன்னா ஒரே creamல வந்து எல்லாமே இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா வந்து ரொம்ப வரவேற்கப்பட்டுச்சு. ஒரே cream வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா பிரைட்டா உங்க ஃபேஸை காட்டும் அண்ட் வந்து உங்க ஃபேஸ்ல வந்து டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் ரெட்னஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கன்சீல் பண்ணும் அண்ட் ஆல்சோ வந்து SPF இருக்கு அதனால சன்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற ஐடியா வந்து வந்த புதுசுல ரொம்ப வரவேற்கப்பட்டுச்சு. ஸோ அதனால BB cream வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. ஸோ இந்த பான்ஸ் கிரீம்ல என்னென்னலாம் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்ஸும் அன்ஈவன் ஸ்கின் டோனும் கன்சீல் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இன்ஸ்டன்ட்டாக வந்துட்டு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும் ஃப்ரம் இன்சைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்மூத் அண்ட் ரஃப்னஸ் அது ரஃப்பாக ஒரு மாதிரி அன்ஈவன் டெக்ஸ்சராக இருக்குல்ல அதில் வந்து ஸ்மூத் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அப்புறமா லைட் அண்ட் நான் ஆயிலி டெக்ஸ்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் என் ஃபேஸில் இந்த சைட் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு BB cream தான் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு ஹாஃப் அதாவது ஒரு கொஞ்சம் வந்து எனக்கு வந்துட்டு கவரேஜ் இருக்குது. நான் இதுக்கு மேலே லைட்டாக வந்து காம்பேக்டும் போட்டிருக்கேன் பிகாஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆயிலி ஸ்கின். ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணும்போது கூட எனக்கு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு மேலே இது வரல. ஸோ அதனால நான் காம்பேக்ட் கண்டிப்பாக போட்டுட்டு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப நேரம் இந்த எஃபெக்ட் இருக்கணும் அந்த ஒரு பிரைட்டாக ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து காம்பேக்ட் போடணும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் ஒரு க்ரீமை விட இது கொஞ்சம் ஆனால் பெட்டர் தான். ஏன்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலே வந்து SPF டிண்டடாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே ரேட்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷனும் சேர்ந்து வருதுன்னு நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 25 கிராம்ஸே உங்களுக்கு வந்து 375 ரேஞ்சில் தான் வருது. ஸோ நார்மலாக ஒரு SPF க்ரீம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இந்த SPF க்ரீமில் உங்களுக்கு வந்து வித் ஃபவுண்டேஷன் அப்படின்னும் போது ஆன் த கோவில் போகும்போது சீக்கிரமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக BB creamல வந்து நிறைய மாய்ஸ்சரைசிங் இன்க்ரீடியன்ட் இருக்கும். ஸோ இது உங்கள் ஸ்கின் வந்து லைட்டாக ஆயிலி ஆகும். பட் இது வந்து நான் ஆயிலின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஓவரான ஆயிலி ஸ்கின். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப நேரம்லாம் நான் ஆயிலியெல்லாம் இல்லை. ஸோ காம்பேக்ட் போட்டு நல்லா கவர் அப் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமே வந்து 2 டோன் தான் இருக்குது. ஒன்று வந்துட்டு லைட் டு மீடியம் இன்னொன்று மீடியம் டு டார்க். ஸோ ரொம்ப வந்துட்டு நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் ஷேட்ஸ் இல்லை. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு இந்த BB creamல பான்ஸில். பட் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு கரெக்டான உங்கள் ஸ்கின் டோன் உள்ள காம்பேக்ட் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா காம்பேக்ட் போடுறதா இது லாங் ஸ்டே இருக்கும். அப்படினாலும் காம்பேக்ட் யூஸ் பண்ண போகிறீங்க. நானுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது லைட் டு மீடியம் வாங்கியிருந்தேன். பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் காம்பேக்ட் போட்டு நான் அதை பேக் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது பார்க்க. ஸோ இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 24 months. கண்டிப்பாக 24 monthsலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக இது வந்து சீக்கிரமாக தீர்ந்து தான் போயிடும் நம்மளுக்கு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது கரெக்டான ஸ்கின் டோனுக்கு வாங்கி ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணிட்டு கரெக்டான காம்பேக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓகேவான க்ரீமாக தான் இருக்குது. கண்டிப்பாக டெய்லி வந்து ஒரு பிரைட்னஸாக இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து BB cream யூஸ் பண்ணலாம். ஸோ அது ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம எதாவது க்ரீம் யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக ஏதாவது நம்ம SPF யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இந்த BB ட்ரை பண்ணலாம். பட் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து BB cream வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். ஸோ இது நிறைய மாய்ஸ்சரைஸ் அந்த ஹைட்ரேட் பண்ணுறதுனால எனக்கு டக்குன்னு வந்து ஆயிலியாக ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ BBக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா CC cream. CC cream வந்து BB creamக்கு அப்புறமா தான் வந்துச்சு. ஸோ CC cream எதுக்காக வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக பிரைட்னஸ் வேணும் ஒரு மேக்கப் போட்ட ஒரு எஃபெக்ட் இருக்கணும் அண்ட் ஆல்சோ வந்து SPF creamம் இருக்கும். பட் அதை தாண்டி வந்து எங்கள் ஸ்கின்னுக்கு ஏதாச்சும் கேர் வேணும் அப்படின்னு சொன்ன டைமில் தான் வந்து உங்களுக்கு CC cream வந்துச்சு. இது இப்போ இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது பிகாஸ் அது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து தனியாக கேர் பண்ணுறது அப்படின்றதுக்காக. CCக்கும் நிறைய அப்ரிவேஷன் இருக்குது BB மாதிரியே. நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த CC cream பார்த்தீங்கன்னா Lakme 925 CC cream. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா CC வந்து காம்ப்ளெக்ஷன் கேர் க்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்லி ப்ரொடெக்ட்ஸ் மாய்ஸ்சரைஸ் பிரைட்டன்ஸ் அன்ஈவன் ஸ்கின் டோன் கன்சீல்ஸ் அண்ட் ஃப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் SPF இருக்கனால கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணோம். இதுலேயுமே மாய்ஸ்சரைசிங் இன்க்ரீடியன்ட் இருக்குது அண்ட் பிரைட்டன் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க அண்ட் அன்ஈவன் ஸ்கின். ஸோ மற்றதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சைடு வந்து நான் CC cream அப்ளை பண்ணியிருக்கேன்.
எனக்கு வந்து சிசி இந்த டோன் வந்து செட் ஆகலை. இது வந்து பீச் டோன், அதாவது ரொம்ப ஃபேர் டோன். மேபி இந்த ஹனி இல்லைனா ப்ரான்ஸ் யூஸ் பண்ணால் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு அண்டர் ஐஸ்லாம் லைட்டாக க்ரே ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து லிப்க்கு மேலே லைட்டாக க்ரேனஸ் ஃபீல் பண்ணுறேன் நான். அது வந்து கலர் டோன் தான் ப்ராப்ளம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கவரேஜ் வந்து ஒரு 50% இருக்குது. மேபி செகண்ட் கோட்டிங் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 2 க்ரீமும் நல்ல கவரேஜ் கொடுக்கலாம். இது போட்டோடே எனக்கு மேக்கப் போட்ட ஃபீல் இருக்குது. நான் ஒரு 3 நாள் யூஸ் பண்ணேன். எனக்கு லைட்டாக வந்து ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு கண்டிப்பாக. பீச் இல்லாமல் இதில் மற்ற ஷேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹனி இருக்குது, ப்ரான்ஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ ஆல்மண்ட்ஸ் இருக்குது. ஆல்மண்ட்ஸ் தான் இருக்கிறதுலே டார்க்கர் ஷேட்ஸ் அப்படியே தான் வரும். பட் நீங்கள் அதை வச்சு ஒன்றத்தை வந்து தீர்மானிக்க முடியாது. நீங்கள் கடையில் போய் டெஸ்ட் பண்ணி வாங்கினா தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ கடையில் போய் டெஸ்ட் பண்ணியே வாங்குங்க. டெஸ்ட் பண்ணி வாங்கினா கூட சம்டைம் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அது கரெக்டாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி வாங்கலாம். இல்லைனா மிக்ஸ் அண்ட் மேட்ச் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆல்மண்டையும் ப்ரான்ஸையும் மிக்ஸ் பண்ணி அதில் ஒரு கலர் க்ரியேட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் த கோவில் போகிறவங்களுக்கு வந்து சிசி க்ரீமும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 grams வந்து 335 இருக்குது. ஷெல்ஃப் லைஃப் வந்து 24 months. அண்ட் அதை விட கம்மி ரேட் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிபியில் என்ன சொல்லணும்னா அதே தான் இதுவும். நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன், எஸ்பிஎஃப் அண்ட் ஆல்சோ மாய்ஸ்சரைசர் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு அதிகமாக ஆகும். பட் அதுக்கு பதில் இதை நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. பட் ஷேட் மட்டும் நீங்கள் வந்துட்டு கரெக்டான கலர் பிக் பண்ணல அப்படின்னா அது ப்ராப்ளம் தான். அண்ட் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் காம்பேக்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது செட்டில் ஆகிடும். பட் இதுக்கு மேலே வந்து லூஸ் பவுடர் போட்டிங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்க போகிறது கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். ஸோ நான் எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஆயிலி ஆகிடும். ஸோ அதனால நான் வந்து காம்பேக்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ நார்மல் ஸ்கின் கூட நீங்கள் காம்பேக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த க்ரீமோட அந்த ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்கும். ஸோ அதே தான் இதுக்கும் சொல்லணும். ஸோ சிசி க்ரீம் வந்து பிபி க்ரீம் செய்யாத ஒரு வேலையை சேர்த்து செய்யுது. அதாவது உங்கள் ஸ்கின்குள்ளே போய் அந்த அன்இவன் ஸ்கின் டோன்லாம் கரெக்ட் பண்ணுது. ஸோ பிபி க்ரீம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பதில் நீங்கள் சிசி க்ரீம் வாங்கலாம். ஏன்னா அது பெட்டராகவே இருக்க போகுது. பட் சிசி க்ரீம் வந்து கொஞ்சம் வந்து திக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இந்த 2 க்ரீமாக யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி க்ரீம் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா அது லைட்டாக வந்து உங்கள் ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சர் கம்மியாக இருக்கிறது ஒரு ப்ராப்ளம். அப்படின்ற சமயத்தில் நீங்கள் கண்டிப்பாக அது யூஸ் பண்ணலாம். சிசி க்ரீம் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிக்மெண்டேஷன், நிறைய வந்து டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சிசி க்ரீம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் லாங்காக யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அதுக்கும் கேர் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து அந்த கன்சீலும் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். பட் 50% தான் உங்களுக்கு கன்சீல் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணும், நான் மேக்கப் போடணும்னு நினச்சிங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு பத்தாது. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக கன்சீலர் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். இதில் ஆல்ரெடி 2த்துலேயும் வந்து மாய்ஸ்சர் இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ண வேணாமான்னு கேட்டிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்கும். தனியாக ஆட் பண்ணுறது எப்போவுமே பெட்டர் தான். நான் வந்து ஆலோவேரா ஜெல் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால அது ப்ராப்ளம் கிடையாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இது 2த்தையும் வந்து கையில் வந்து சைமல்டேனியஸாக அப்ளை பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாக்மே சிசி க்ரீம். ஸோ எஸ் லாக்மேயோட அந்த ஸ்மெல் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை பிளெண்ட் பண்ணிடுவோம். அந்த ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன் மாதிரி ஹெவியாலாம் அந்த ஃபீல் வரல. ஸோ லாக்மே சிசி க்ரீம் பக்கத்துலேயே வந்து பான்ஸ் பிபி க்ரீம் வந்து இங்கே அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைடு வந்து பிபி, இந்த சைடு வந்து சிசி. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பான்ஸ் பிபி க்ரீமில் வந்து பான்ஸ் ஒயிட் பியூட்டி அந்த ஸ்மெல் தான் வருது உங்களுக்கு. ஸோ எஸ் ஸோ நான் என் ஃபேஸில் வந்து சிடிஎம் முடிச்சிட்டேன். அதாவது கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் முடிச்சிட்டேன். நம்ம ஆல்ரெடி வந்து இதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதில் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே அதாவது மாய்ஸ்சரைசருக்கு மேலே தான் இந்த 2 க்ரீமையும் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை தாண்டி வந்து நான் ஐலைனர் போட்டிருக்கேன் அண்ட் ஆல்சோ லைட்டாக லிப் பாம் போட்டிருக்கேன். ஸோ எஸ் இப்போ வந்து நம்ம க்ரீம் டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த சைடு வந்து நான் பிபி க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த சைடு வந்து சிசி க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த சைடு வந்து பிபி க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பான்ஸில் தான் அந்த பிபி க்ரீம் இருக்குது. ஸோ இது வந்து பீச் கலர். ஸோ இதை தான் ஃபஸ்ட் அப்ளை பண்ண போகிறேன் நான். ஸோ ஃபிங்கர் டிப்ஸில் அப்ளை பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபிங்கர் டிப்ஸ் தான் அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணால் ப்ரஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், சின்ன சின்ன டாட்ஸ். ஸோ லைக் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். பட் ஆனால் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது.
நல்ல ஃபேஸ் ஒயிட்டான மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சைட் வந்து பார்த்துட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக வந்து இந்த பிம்பிள் மார்க் எல்லாமே இருக்குது. பட் லைட்டாக இந்த சைட் கவர் ஆகிருக்கு. பட் ரொம்ப ஒயிட்டாக இருக்குது இந்த பிபி க்ரீம். மேபி வேறு ஷேட் வாங்கியிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒரு மேக்கப் போட்டு உங்களுக்கு எஃபெக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். பட் ஸோ இந்த சைட் நம்ம வந்து பிபி க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த சைடு வெறும் பிளெயினான ஸ்கின் வந்து உங்களுக்கு தெரியும் லைட்டாக வந்துட்டு பிம்பிள் மார்க் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. ஆல்சோ லைட்டாக அண்டர் ஐஸ்லாம் தெரியுது. இந்த சைடு வந்து லைட்டாக அதெல்லாம் கவர் ஆகிருக்கு. பட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒயிட் ஷேடில் இருக்குது. மேபி நான் வேறு ஷேட் ட்ரை பண்ணியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷேட் பிக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் உங்களுக்கு பான்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 2 ஷேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது அண்ட் இன்னொன்று அது வந்து மீடியம் டு டார்க், இது வந்து ஃபேர் டு மீடியம். ஸோ ஃபேர் டு மீடியம் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, பட் நீங்கள் மேக்கப் போடணும் அந்த மாதிரி ஒரு லுக் வேணும்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஃபவுண்டேஷன் போட்டு அந்த ஹெவி ஃபீலிங் இல்லை. நீங்கள் டெய்லி மேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு லுக் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் க்ரீமும் போட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாக்மே 925 CC க்ரீம். ஸோ யூஸ் பண்ணலாம். ஸோ குட்டி குட்டி டாட்ஸாக வைக்க போகிறோம் அதே மாதிரி. ஸோ எஸ், நான் 2 சைடாக க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா தெரியல. எனக்கு கொஞ்சம் சிசி க்ரீம் கொஞ்சம் ஹெவியாக தெரியுது. அண்ட் பிபி க்ரீம் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸோ பிபி க்ரீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4 hours இருக்கும். லாக்மே வந்து 9 to 5 போகிறதுனால இது கூட உங்களுக்கு 3 to 4 hours தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப லாங் ஸ்டே வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காம்பேக்ட் பவுடர் கண்டிப்பாக இதுக்கு மேலே அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து அது ஆயிலியாக ஆகாது. அது வந்து சீக்கிரமாக போகாமல் கொஞ்சம் லாங் ஸ்டே இருக்கும். அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் சிடிஎம் பண்ணி முடிச்சுட்டு தான் இந்த க்ரீம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ எஸ், ரெண்டும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% கவரேஜ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ எஸ், பார்த்தீங்கன்னா பெருசாக கவரேஜ்லாம் வரல. இதுவும் கொஞ்சம் லைட்டாக தான் கவர் ஆகிருக்கு, இதுவும் கொஞ்சம் லைட்டாக தான் கவர் ஆகிருக்கு. பட் இந்த சைடு எனக்கு ஹெவியாக தெரியுது. மேபி வந்துட்டு நான் லாக்மே சிசி வந்து வேறு ஒரு ஷேட்ஸ் யூஸ் பண்ணால் எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது ரொம்ப லைட்டாக ஷேட். ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக வந்து நம்ம காம்பேக்ட் அப்ளை பண்ணோம். ஸோ நான் காம்பேக்ட் அப்ளை பண்ணிடுறேன். காம்பேக்ட் வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக மர்ஜ் ஆகும். ரொம்ப ஒயிட்டாக அந்த மாதிரிலாம் தெரியாது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SPF வந்து 30 ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு PA ++ இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு பெட்டரான ஒரு ஆவரேஜான உங்களுக்கு SPF ப்ரொடெக்ஷன் தருது. ஸோ SPF பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுலேயும் டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்குது. அண்ட் இந்த இதில் வந்து இன்க்ரீடியன்ட் இல்லை, பட் உங்களுக்கு பாக்ஸில் வந்து இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ இதோட பாக்ஸில் வந்து இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து SPF ஆகுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஆடட் பெனிஃபிட் தான். ஸோ நான் இந்த சைட் பார்த்தீங்கன்னா பிபி க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து சிசி க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 1.5 hours கிட்ட ஆயிடுச்சு. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு வந்து நேரில் ஃபீல் பண்ணும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. 2 சைடுமே வந்துட்டு வேறு மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஒரு 3rd person ரிவ்யூ கேட்போம். நம்ம கேமராக்கு அந்த சைடு எங்கள் அம்மா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த க்ரீம் வந்து பெட்டராக இருக்குது, 2 க்ரீம் பற்றி அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி நம்ம ரிவ்யூ கேட்போம். எப்படி மம்மி ஃபீல் பண்ணுறேன்? ஸோ பிபி பார்த்தீங்கன்னா நல்ல மர்ஜ் ஆகுது ஸ்கின்ல, ப்ளஸ் வந்து லைட்டாக ஒரு மேக்கப் போட்ட ஒரு ஃபினிஷ் இருக்குது. அண்ட் சிசி பார்த்தீங்கன்னா பெட்டர் லுக், ஒரு நல்ல டிண்ட் கொடுக்குது. அண்ட் ஒரு நல்ல ஒரு மேக்கப், ஒரு பார்ட்டிக்கு போகிற மாதிரி அந்த அளவுக்கு அந்த ரேஞ்ச் நல்லாயிருக்கு.
ஸோ எஸ் எங்கள் அம்மாவுமே வந்துட்டு நேச்சுரல்ஸ் அண்ட் டோனியன் கையிலெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூ வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அவங்ககிட்ட கேட்டேன். ஸோ ஃபைனலாக சம்மப் பண்ணோன்னா பிபி க்ரீம் வந்து ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, ஹைட்ரேட் பண்ணுது. அண்ட் வந்துட்டு இதில் வந்து SPF இருக்குது, ஒரு ஃபவுண்டேஷன் போட்ட எஃபெக்ட் இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் இருக்கும். நார்மலாக க்ரீம் யூஸ் பண்ணுறதை விட நார்மலாக ஃபவுண்டேஷன் அண்ட் SPFலாம் நீங்கள் சேர்த்து வாங்குறத விட இது பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் கம்மியாக தான் ஆகும். பட் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு லைட்டாக இதில் வரும். இதை விட பெட்டராக ஒரு க்ரீம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் CC க்ரீம் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிக்குது. ஸோ இதில் இருக்க எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு இதில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது ஆயிலி ஸ்கின்க்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் பாயிண்ட். நீங்கள் கரெக்டான ஷேட் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு பார்க்க அழகாக தெரியும், இல்லைனா ரொம்ப ஒயிட்டாக தெரியும், க்ரேவாக தெரியும். அண்டு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல காம்பேக்ட் உங்கள் ஷேடுக்கு தகுந்த மாதிரி வாங்கி கவரப் பண்ணிட்டீங்கன்னா லாங் ஸ்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்கள் ஸ்கின்னுக்கு சூப்பராக மர்ஜ் ஆகும். ஸோ இந்த 2 க்ரீமில் பற்றி உங்களுக்கு என்னென்னு தெரியும், நீங்கள் இது எதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது 2த்தையும் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஸோ see you in next video. Bye.